தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை. காற்றுடன் கூடிய கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு. அபுதாபி, கோவையிலிருந்து வந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. வருகை மற்றும் புறப்படு 1 மணி நேரம் தாமதம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம். நகரின் முக்கிய சாலைகள் குளமாக மாறியதால் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியில் மீண்டும் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. நாளை நடைபெற இருந்த பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்களின் ரயில் மறியல் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மத்திய அரசிடமிருந்து இன்றைக்குள் எந்த ஒரு அறிவிப்பும் வராவிட்டால் நாளை பாம்பன் சாலை பாலம் முற்றுகையிடப்படும் என மீனவர்கள் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ஜம்பாய் சோரன் ராஜினாமா செய்ததால் மீண்டும் முதலமைச்சராகும் ஹேமந்த் சோரன். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் ஹேமந்த் சோரன். விரைவில் முதலமைச்சராக பதவியும் ஏற்பார். எம்பிக்கள் பதவியேற்கும் போது உறுதிமொழியுடன் கோஷங்கள் எழுப்பக்கூடாது. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதிரடி உத்தரவு. அக்னிவீர் திட்டத்தில் தேர்வாகி பணியின் போது உயிரிழந்த ராணுவ வீரர் அஜய் குமார் குடும்பத்திற்கு 98 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. அக்னிவீர் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி விமர்சித்த நிலையில் நிதி உதவி குறித்து ராணுவம் விளக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி அமன் சிங் கைது. ஜார்க்கண்டில் கைது செய்யப்பட்ட அமன் சிங்கிடம் சிபிஐ தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட மத்திய அமைச்சரவை குழுக்களுக்கான புதிய உறுப்பினர் நியமனம். மத்திய அமைச்சரவை குழுக்களில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹாத்ராஸ் கூட்ட நெரிசலுக்கு சில சமூக விரோதிகள் தான் காரணம் என போலே பாபா குற்றச்சாட்டு. தலைமறைவாக உள்ள போலே பாபா ஆசிரமத்தில் 2வது ஆளாக நேற்று போலீசார் விசாரணை. போலி சாமியார்களை தடுக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் கார்கே வலியுறுத்தல். பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். தேசிய மருத்துவ தலைவராக டாக்டர் PN கங்காதர் நியமனம். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு நெருக்கடி. கூட்டணியில் இருந்து வெளியேற பாஜக அதிருப்தி. எம்எல்ஏக்கள் JP நட்டாவிடம் முறையீடு. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீண்டும் முன்ஜாமீன் மனு. கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பெரம்பலூரில் அடகு வைத்த நகையை மீட்கச் சென்றவரிடம் 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. பணத்தை பறித்துச் சென்ற 2வரை பிடிக்க காவல்துறை தேடுதல் வேட்டை. புதுக்கோட்டையில் மாணவர்களை குறிவைத்து மர்ம கும்பல் பண மோசடி. அரசு சார்பில் ஸ்காலர்ஷிப் வந்துள்ளதாக கூறி அரசு அதிகாரிகள் போல் பேசி மோசடி. இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிரானது. பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது. பாமகவின் இடஒதுக்கீடு பிரச்சாரம் குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கோவை மேயர் கல்பனா, நெல்லை மேயர் சரவணன் அடுத்தடுத்து ராஜினாமா. திமுக மேயர்களுக்கு ஆளும் கட்சி கவுன்சிலர்களை எதிர்ப்பு தெரிவித்ததால் பதவி விலகல். ராணிப்பேட்டையில் ஹோட்டலில் வாங்கிய பிரியாணி பார்சல் ரத்தக்கரை. அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் வாக்குவாதம். விம்பிள்டன் டென்னிஸில் அல்காரஸ் மெத்வாதேவ் 3ஆம் சுற்றுக்கு தகுதி. 2ஆம் சுற்றில் மிஸ்பர் ரூட் நகோமி அதிர்ச்சி தோல்வி. T20 உலகக்கோப்பையுடன் இன்று காலை தாயகம் திரும்பிய இந்திய அணி. இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்த விமான நிலையத்தில் திரண்டுள்ள ரசிகர்கள். இன்று மாலை இந்திய வீரர்கள் உலகக்கோப்பையுடன் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலம். உலகக்கோப்பையுடன் பிரதமர் மோடியை இன்று மதியம் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.